ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் பேஜுக்கு பார்த்தீங்களா, அதோட லாங் வீடியோ தான் இன்றைக்கி டே 39. இன்றைக்கி காலையிலேருந்து என்னுடைய வெயிட் லாஸ்க்காண்டி நான் என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நான் என்னோடய வெயிட் லாஸ்க்காண்டி என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 6 o'clockலாம் தூங்கி எழுந்திரிச்சாச்சு. தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துட்டு எப்பயும் போல் எம்டி ஸ்டமக்கில் என்னோடய வெயிட்டை தான் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி என்னுடைய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 60.35 இருந்தது. அதுக்கப்புறம் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா பவர் கட் ஆகிருந்துச்சு, அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கு 3 சத்து மாவு கொலக்கட்டை எடுத்துக்கிட்டேன். நம்ம பால்வாடியிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் எடுத்துக்கிட்டேன். 3 கொலக்கட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி மீல் மேக்கர் ஃப்ரையும் அது கூட ரசமும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock போல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அப்புறம் ஜீரகம், பெருஞ்சீரகம், அப்புறம் மிளகு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் வதங்கி வந்த உடனேவும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், அது கூட ஒரு கேப்சிகம் மீட்டில் இருந்துச்சு, சரி அதையும் நம்ம சேர்த்துலான்னு சொல்லிட்டு அதை நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா வதங்கி வந்த உடனேவும் நான் ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருந்த மீன் மக்கர் இருந்துச்சு பார்த்திங்களா, அதை நல்லா புழிஞ்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கணும் பார்த்திங்களா, அதை அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 minutes வச்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மீல் மேக்கர் கிரேவி. அப்புறம் இந்த பக்கம் ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரசத்துக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மல்லி விதை, அது கூட தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு, காஞ்ச மிளகாய் நல்லா வெடித்து வந்த உடனே பொரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது வந்த உடனேவும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 hour முன்னாடியே புளியை ஊற வச்சுருந்தேன், அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டேன். அந்த நம்ம காஞ்ச மிளகாய் அப்புறம் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கு பார்த்திங்களா, அதிலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். உப்பு ரசம் அடுப்பில் இருக்கும்போது உப்பு நம்ம சேர்க்கக்கூடாது. எப்போவுமே உப்பு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி இலை, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ரசம் எப்போவுமே கொதி வரக்கூடாது, அப்படியே ஒரு மாதிரி முறையாக வரும் பார்த்திங்களா, அந்த சமயத்துலேயே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். மதிய லஞ்சுக்குமே ரைஸு, அப்புறம் ரசம், அப்புறம் மீல் மக்கர் ஃப்ரை பண்ணியிருந்தேன்ல, அதுதான் சாப்பிட்டேன். அப்புறம் நான் டின்னர் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போனதுனால அங்கேயே சாப்பிட்டேன். நான் அதில் சாம்பாரும் ரைஸ் மட்டும்தான் சாப்பிட்டேன். தோசையை தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி நாளைக்கு டே 39 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகட்டும், அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாளைக்கு டே 39 பார்க்கலாம். பாய்.